வணக்கம். ஸ்ரீ சந்நியாசம் என்பது ஞானத்தையும் அமைதியையும் சாந்தியையும் தரக்கூடியது. கர்மயோகம் என்பது சாந்தியையும் அமைதியையும் எப்படி தரும் என்பதை கற்றுக்கொள்வது கர்மயோகம். இது ரெண்டுக்கு விளக்கம் இருக்கு இல்லைங்களா? ரெண்டுக்கு அர்த்தம் இருக்கும் இல்லையா? சந்நியாசம் என்பதற்கு ஒன்றுமே இல்லை. சதா சர்வகாலமும் அமைதியுடன் சாந்தமாக அந்த சாந்தத்தையே சித்தத்தையே நினைத்து கொண்டிருப்பவர்கள். கர்மயோகத்திலே இருப்பவர்கள் சதா சர்வகாலமும் தன்னுடைய மனைவி, மக்கள், குடும்பம், குழந்தைகள், வீடு கட்டுவது எப்படி, கடன் அடைப்பதை எப்படி சொத்து சேர்ப்பது, ஒரு வேலை செய்யும் பொழுது அந்த வேலையை எப்படி எளிதாக செய்து முடிப்பது, கஷ்டமில்லாமல் பாரம் இல்லாமல், இப்படியெல்லாம் நினைத்து அந்த கர்மயோகத்தின் அடிப்படையிலே கடவுளையும் நினைத்து கொண்டு யோகத்தின் அடிப்படையிலே தன்னுடைய கர்மவினையையும் நினைத்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு வழி. அப்போ இந்த இரண்டிலும் நாம் அதனால தான் பெரியவர்களை பார்க்கும் பொழுது அவர்களுடைய திருவடிகளிலே விழுந்து நமஸ்காரம் செய்ய வேண்டும். திருவடிகளிலே விழுந்து நமஸ்காரம் செய்யும் பொழுது அவர்கள் வாழும் காலத்தில் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய முன்னவர்கள் நம்முடைய பரம்பரையிலே சந்நியாசம் பெற்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுடைய திருவடிகளாக நினைத்து நாம் சந்நியாசம் எடுத்தவர்களிடம் திருவடி தீட்சைவம் திருவடியிலே விழுந்து வணங்கும் பொழுது நாம் நம்முடைய முன்னவர்கள் காலிலே விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிறோம் என்று மனதளவிலே நினைக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய கர்மயோகத்தின் கர்மவினையானது அங்கு வேலை செய்யும். அந்த கர்மவினை யோகமானது கர்மயோகமாக இருக்கக்கூடிய வினையானது கழியும். நம்முடைய பரம்பரையிலே சந்நியாசமாக இருந்து இறைவனையே சதா சர்வகாலமும் சித்தத்திலே வைத்து வாழ்ந்தவர்களுடைய ஆசி நமக்கு இருக்கும் என்றால் மட்டுமே அந்த ஆன்மீகத்தின் வழியாகவே பயணம் செய்ய முடியும். புதிதாக கற்றுக்கொள்வதல்ல ஆன்மீகம். வழியாக சில பேருக்கு அமைந்தால் மட்டுமே அது சாத்தியமாக முடியும். அனைவருக்கும் அது சாத்தியமல்ல. ஆனாலும் பிறவி பயன் என்று ஒன்று உள்ளது. அந்த பிறவி பயனின் வழியாக வந்தவர்களும் ஆத்மார்த்தமாக கர்மயோகத்தின் அடிப்படையிலே சாதனைகளை புரிந்து கொண்டிருப்பவர்களே. ஸ்ரீ